قالوا لا تذرن ودا فأدخلوا نارا من الكافرين ديارا يضل عبادك அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி புத்திக்கு படக்கூடிய ஆதாரங்களை முன்வைத்தார்கள். எந்த ஒரு புத்திசாலியும் அது எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக விளங்கக்கூடிய 4 ஆதாரங்களை முன்வைத்தார்கள். முதலாவது ஆதாரம் وَقَدْ خَلَقَكُمْ أَطْوَارًا, உங்களை அல்லாஹ் கட்டம் கட்டமாக படைத்தார். இந்திரியமாக இருந்தீர்கள், சதை துண்டாக, இரத்த கட்டியாக, அதற்கு பிறகு முள்ளுகளை உருவாக்கி சதைகளை அதிலே அல்லாஹ் வளர வைத்து ஜனீனாக சின்ன பிள்ளையாக ஆக்கி பிறகு தாயுடைய வயிறை விட்டு வெளியாக்கி சிறுபிராயத்தை தந்து வாலிபம் அப்படியே வயோதிபம் என்று இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யும் முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரத்தை முன்வைத்தாங்க. இந்த 7 வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரமாக உங்களை பூமியிலிருந்து முளைக்க வைத்தது யார்? வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, பூமியிலிருந்து உங்களை முளைக்க வைத்தது. மரம் முளைக்கிறத போல மனிதனை முளைக்க வைத்தார். சும்ம யுஈதுகும் ஃபீஹா வ யுக்ரிஜுகும் இக்ராஜா, பிறகு என்ன செய்வான்? எப்படி முளைக்க வைத்தானோ திரும்ப உங்களை மண்ணுக்கு எடுப்பான் மையத்தாக. திரும்ப அதே மண்ணுக்குள்ளிருந்து உங்களை அல்லாஹ் எழுப்பாட்டும். நாலாவது ஆதாரமாக இந்த உலகத்தில் உள்ள பாதைகள், அதாவது வல்லாஹு ஜஅல லகுமுல் அர்த பிஸாதா, பூமியை அல்லாஹ் உங்களுக்கு பாதைகளாக பிரித்து தந்திருக்கிறான். ஏன்? லிதஸ்லுகு மின்ஹா சுபுலன் ஃபிஜாஜா. இந்த 4 ஆதாரங்களை முன்வைத்து எவ்வளவோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சி பார்த்தாரு. இதற்கு மேல கெஞ்ச முடியாது. இதற்கு மேல தாவத்துடைய வகைகளை சொன்னாங்க. நான் சும்மா மிம்பர்ல ஏறி பயான் பண்ணிட்டு உடல்ல, அதுவும் ஒரு தாவத்தாக இருந்தாலும் நான் கொடுத்த தாவத் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள். யா அல்லாஹ், இவர்களுக்கு ரகசியமாக பரகசியமாக தனித்தனி நபராக நான் தாவத் கொடுத்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ் இடத்துல முறையிடுறார். தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகலாக, இரவண்டு பார்க்கல, பகலண்டு பார்க்கல, ரகசியம் என்று பார்க்கல, பரகசியம் என்று பார்க்கல, முழு முயற்சியும் செய்தேன். யாவும் கடைசியில மிஞ்சினது 80 பேர் தான். எத்தனை வருட முயற்சி? 950 வருட முயற்சி. இப்ப நாங்கெல்லாம் இன்னும் முயற்சியே செய்யல. நாங்க என்ன முயற்சி செய்யறோம்? எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சே காலத்தை ஓட்டிட்டோம். எங்களுக்குள்ள சண்டை பிடிக்க வச்சது யார்? இதை நாங்க விளங்கோம். முதலாவது எங்களை துண்டு துண்டாக பிரிச்சே முடிச்சு. இப்ப புதிய ஃபித்னா கல்முனையில தொடங்கி அல்லாஹ் எங்க இருக்கார்? காத்தாங்குடியில தொடங்கிய ஃபித்னா இப்ப கல்முனையில இறக்குமதி செய்யறாங்க மௌலைமார. அல்லாஹ் எங்க இருக்கான்? ஒரு நாளும் தெரியாது அல்லாஹ் எங்க இருக்கான்னு. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லலையா ஒருத்தரும்? ஏன் இந்த ஃபித்னாக்களை கொண்டறோம்?
தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்க்கு உருவம் இல்லை. அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. நாங்க சின்ன வயதிலிருந்தே படித்து வந்த அகீதாய் ஒண்ட விளங்கணும். தமிழ் பாசை தமிழர்களின் கடவுள்களுக்குத்தான் பொருத்தம். தமிழ் பாசை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பாசை அல்ல. நான் பேசுற விளங்குதா? தமிழ் பாசையில அல்லாஹுவ விளங்க போனீங்கண்டா எல்லாருக்கும் சிக்கல். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட பாசை என்ன பாசை? அரபு பாசை. அரபு பாசையில குர்ஆன, அல்லாஹுவ, ரசூல, தீன விளங்கினா விளங்கு. தமிழ் பாசையில அல்லாஹுவ பேச போய்த்தான் தமிழ் வித்துவான் எல்லாமே அல்லாஹுவ வர்ணிச்சது வேற மாதிரி. தமிழர்களுடைய கடவுளை எப்படி வர்ணிப்பார்களோ அதே போல யார வர்ணிக்க ஆரம்பிச்சார்? அல்லாஹ்வை. கடவுள், இறைவன், எங்களுக்கு ஆண்டவன், நாயகன். ஆண்டவன், நாயகன், இறைவன் எல்லாம் சொல்லணுமா? நாங்க எங்களுக்கு தான் அல்லாஹ் இருக்குது. என்ன இருக்குது? அல்லாஹ் போதும் எங்களுக்கு. எங்களுக்கு இறைவனும் தேவையில்லை, எங்களுக்கு ஆண்டவன் என்ற சொல்லும் தேவையில்லை. நாயகன் என்றா நாயகி யாரு? நாயகன் என்றா நாயகி யாரப்ப? அதனாலதான் சுருக்கமாக விளங்குங்க. தமிழ் பாசை தமிழர்களின் கடவுள்களுக்குத்தான் பொருத்தமே தவிர தமிழ் பாசை அல்லாஹுவ விளங்குவதற்கு பொருத்தம் இல்லை. என்ன, அதுக்குரிய சொல்லும் இல்லை. அல்லாஹ்வுக்குரிய சொல் தமிழ்ல இருக்குதா? அல்லாஹ்வை பத்தி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தைகள் இருக்கு. உதாரணமா அதுக்கு தமிழ் தர்ஜமாவை கொடுத்திருக்காங்களே தவிர தமிழ் தஃப்சீரை கொடுக்கல. தமிழ் தர்ஜமா சொல் கருத்தை கொடுத்திருக்கிறாங்களே தவிர தர்ஜமத்துல் குர்ஆன்ல என்ன கொடுக்கல? தஃப்சீரை கொடுக்கல. அதனால எங்களுக்குள்ள சண்டை பிடித்து பிரியறதை விட்டுட்டு நாங்க ஒத்துமையாகி அல்லாஹுடைய நம்பிக்கையை கொண்டாந்துட்டு என்ன செய்யணும்? ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் என்ன முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சியை நாங்க தொடங்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கூட ஏற்றுக்கொள்ளல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கூட என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல். அவட பேர் வாலிஹாண்டு வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பாருங்க, 950 ஆண்டுகள் இருந்து கணவனை ஏற்றுக்கொள்ளலண்டா. அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணமாக சொல்றான், ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. உலகத்தில் உள்ள காஃபிரான பெண்களுக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. யாருடைய மனைவி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அடுத்தது யார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. வாலிஹா வாஹிலா ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரும் كانتا تحت عبدين من عبادنا صالحين. எங்களுடைய சாலிஹான நல்லடியார்களின் மனைவிமார்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த ரெண்டு பேரும் فخانتاهما கணவன்மாருக்கு மோசடி செய்து விட்டார். فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا. கணவன்மாரால எந்த பிரயோஜனமும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொன்னானாம் ரெண்டு பேரையும் பார்த்து, وَقِيلَ ادْخُلَا النَّارَ مَعَ الدَّاخِلِينَ. நரகத்துக்கு நுழையக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் நரகத்தில் நுழை. யார் நபி? கணவன் நபி.
கணவன் உலுல் அஸும், கணவனுடைய கப்பல், சொந்த மனைவி காஃபிர். இதனாலதான் ஒரு உம்மா சரியில்லாம இருந்தா அந்த உம்மா வளர்க்கக்கூடிய பிள்ளையும் சரியில்லாம தான் இருக்கு. என்னத்துக்கு வீட்டுல தாலீம் வாசிக்க சொல்றது, வீட்டுல ரியாது சாலிஹீன் என்னத்துக்கு வாசிக்கிறது? நாங்க ஆண்கள் திருந்தி வேலை இல்லை, எங்கட பெண்கள் திருந்தோம். ஆண்களுக்கு ஜும்மா பயான் இருக்குது, ஆண்களுக்கு தஃப்சீர் நடக்குது, எல்லாமே நடக்குது. கல்யாணம் ஒன்றை வச்சு பாருங்க, ஹோல் மயில்களும் குயில்களும் சுத்தும், இஸ்லாம் பறந்துரும். அண்டைக்கு தான் இஸ்லாம் வீணா போறது குடும்பத்தில். அண்டைக்கு தொழுகை இல்ல, மக்ரிப் இல்ல, அசர் இல்ல, இஷா இல்ல. ஏன்? பெண்களிடத்துல இஸ்லாம் போய் சேரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இஸ்லாத்தை தழுவல்ல, அதால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன் செஞ்சான், அவன் காஃபிர். ஹதீஸ்ல வந்திருக்குது, மடப்பெண்ணுடைய பாலை கூட பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்கப்படாது. யார? மடப்பெண். மனைவியும் கல்யாணம் முடிச்சிங்க, நல்ல மண்டு தான் தோலை பார்த்து முடிச்சிங்க, தோல் வெள்ள, காசிம் இருக்குது, நல்ல காணி, நல்ல சீதனம், மாஷா அல்லா வடிவா தான் இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துல விளங்குது இந்த மட பொம்பளையா கல்யாணம் முடிச்சது, ஒன்று ஏறுது இல்லை, ஒன்றுமே ஏறுது இல்லை. ஹமகா. ஹதீஸ்ல வந்திருக்குது, மடப்பெண்ணுடைய பால பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்துறாது. ஏன்? அந்த புள்ள அப்படியே வரும். அந்த காலத்துல யுத்த களங்கள்ல சொல்லுவாங்களாம், அல் யௌமு யௌமு ருத்தா, இன்றைய நாள் பால் குடித்தத வெளிப்படுத்துற நாள். ஒரு பிள்ளையுடைய மர்மம் தாயுடைய பால்ல அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளையுடைய மர்மம் எதுல மறைஞ்சிருக்குது? அதான் சொன்னாங்க, தஹய்யரு லினுதஃபிக்கும், உங்களுடைய இந்திரியங்களை செலுத்தும் இடத்தை நல்ல இடமாக தேர்ந்தெடுங்கள். ரசூலுல்லாஹ் வார்த்தையை பாரு. சும்மா கொண்டு போய் காசு இருக்குதண்டு, தோல் வெள்ளையாக இருக்குதண்டு இந்திரியத்தை செலுத்திடாது, உங்களோட பரம்பரை நாசமா போயிடும். தஹய்யரு லினுதஃபிக்கும். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் வாலிஹா ஏத்துக்கொள்ளல, வாலிஹாவுடைய மகன் கன்ஆன் ஏத்துக்கொள்ள. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவியார் யாரு? சாரா. யார் முதல் மனைவி? சாரா. சாராவை பிடித்த இடம் மிஸ்ர்ல இருக்கு. இந்த முறை மிஸ்ருக்கு போன நேரம் அந்த ஊரை கடந்து போன சாராவை பிடித்த நேரம் சாராவுடைய துவாவால அந்த பிடித்த அரசனுடைய கை சொத்தி ஆயிடுச்சு. என்ன செஞ்சான் அந்த அரசன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேலைக்காரிய கொடுத்தார். அவட பேர் என்ன? அவதான் ஹாஜர். ஹாஜராவா ஹாஜரா? ஹாஜர். இந்த ஹாஜருக்கு கிடைத்த புள்ளதான் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் நல்ல பெண், அந்த பெண்ணுக்கு கிடைத்த பிள்ளை யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு வாராங்க மகனை பார்க்க. மகனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அருமை மகனே, ஒரு கனவொன்று கண்டேன், ஒன்னு அறுக்கிற மாதிரி. இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. உண்ட மஷூரா என்ன மகனே? உடனே சொன்னார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்,
யா அபதி ஃபஅல் மா துஅமர், வாப்பாவே ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்ளுவீர்கள். 9-10 வயசு மகன். யார் வளர்த்த வளர்ப்பு? ஹாஜர் வளர்த்த வளர்ப்பு. பிள்ளைய கொண்டு போய் படுக்க வைத்ததோட சியருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அந்த பிள்ளை உம்மட ஞாபகம் வந்து ஜுப்பாவை கலத்தி கொடுத்ததாம். வாப்பா இத உம்மாடத்துல கொடுங்க, என்ன ஞாபகம் வந்தா பார்த்துக்கொள்ளும், என்ன ஞாபகம் வந்தா பார்த்துக்கொள்ளும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதுக்கு கூட உள்ளத்தை பணிக்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அல்லாஹ் சோதிக்கான் என்ன? இப்ப மகனுடைய இந்த ஜுப்பாவை பார்த்தாலே மனசு மாறிடும். கழுத்தை வதல்லஹூலில் ஜபீன், படுக்க வச்சுட்டாங்க கத்து. அல்லாஹ் இதை பார்த்துட்டு இருந்தான். உடனே வானத்தில் ஒரு ஆட்டு அல்லாஹ் இறக்கினான். இப்ராஹிம் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க சோதனையில, அருங்க ஆட்ட. லேசி இல்ல இந்த உதுஹியா என்கிறது, எங்கிருந்து வந்ததுன்றத பார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன் வளர்த்தது யாரு? உம்மா சரியில்லை, வாலிஹா, பிள்ளை மோசமாயிட்டு காஃபிராயிட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது யாரு? ஹாஜர். பிள்ளை எப்படி வந்துச்சு? இதுதான் இந்த 2 சம்பவத்திலே உள்ள வித்தியாசம். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படியெல்லாம் முயற்சி செய்து, பல வகையாக முயற்சி செய்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல அல்லாஹ் சொல்லிட்டான், நூஹே உங்களோட கவும்ல யாருமே இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. இப்பதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வா கூப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், قال نوح ربي ربي قال نوح ربي ربي إنهم عصوني, இவர்கள் எனக்கு மாறு செய்து விட்டார்கள் யா அல்லாஹ். واتبعوا من لم يزده ماله وولده إلا خسارا. இவங்க பின்பற்றுறாங்க யார தெரியுமா? அந்த ஊர்ல பெரிய பெரிய ஆக்கள் இருந்தாங்க, காசிக்கார ஆக்கள் எல்லாம். அவங்க ஒத்தர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற பெரிய படிச்சவங்க இருந்தார். இவங்கெல்லாம் சொன்னது, நூஹ் உங்களை பின்பற்றுறது பாதியர் ரஇ, கொஞ்சம் மூளை பழுதானவனுங்களும் கொஞ்சம் சிந்தனை குறைவுல உள்ளவங்க தான் உங்களை பின்பற்றுறாங்க நூஹ், அதால எங்களுக்கு உங்களை பின்பற்ற முடியாது. எல்லா மக்களும் ஊர்ல உள்ள பெரும்பான்மையை பின்பற்ற தொடங்கிட்டாங்க. அதான் சொல்றாங்க, وَاتَّبَعُوا مَن لَّمْ يَزِدْهُ مَالُهُ وَوَلَدُهُ إِلَّا خَسَارًا. அவர்களை பின்பற்றுவதால் செல்வமோ பிள்ளைகளோ கூடாது, நஷ்டம்தான் ஏற்படும். இவர்களை பின்பற்றிட்டாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் அழைத்து சொல்றார். அது மாத்திரமல்ல, وَمَكَرُوا مَكْرًا كُبَّارًا. وَمَكَرُوا சூழ்ச்சி செய்றாங்க யா அல்லாஹ். சூழ்ச்சி, இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குது இல்லையா? அன்றைக்கு நமக்கு தெரியாது, கொஞ்சம் அதை படிச்சு பார்த்தா விளம். நமக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகள் அது யார் என்று தேடினா உங்களுக்கு விளம். وَمَكَرُوا مَكْرًا كُبَّارًا. யா அல்லாஹ் பெரும் சூழ்ச்சி செய்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய வேண்டிய சூழ்ச்சி எல்லாம் இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, இன்றுள்ள சமூகத்துக்கும் பாடம். எங்களுக்கு செய்யற சூழ்ச்சி யஹூதிகள் நசாராக்கள் சொன்னாங்க, وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ
இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுறாங்க. அந்த ஊர் தலைவர்கள் எதன் பக்கம் கூப்பிடுறாங்க மக்களை? சிலைகள் பக்கம். எதன் பக்கம்? சிலைகள் பக்கம் கூப்பிடுறாங்க. அந்த சிலைகளுடைய பேர் தான் வரப்போகுது. وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ, சொன்னாங்க உங்களோட சிலைகளை விட்டுறாதீங்க. وَلَا تَذَرُنَّ وَدًّا, வத் என்ற சிலை நான் சொன்னனே, போன தஃப்சீர்ல சொன்ன வத், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இருந்த ஒரு நல்லடியார் தான் வத். இவருடைய மௌத்துக்கு பிறகுதான் ஷைத்தான் இவருடைய தோற்றத்தை வரைந்து கொடுத்தது. வத், وَلَا تَذَرُنَّ وَدًّا, ஏண்டா வத் இன்று வரைக்கும் வருதான் வத் என்ற சிலை. நபியுடைய காலத்துல கல்ப் என்ற கோத்திரம் வணங்கியது வத் என்ற சிலையத்தான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரைக்கும் வத் இருந்தது. அடுத்த சிலை வலா சுவாஆ, வலா சுவாஆ, சுவா என்ற சிலையையும் விட்டு விடாதீர்கள். சுவா என்ற சிலையை வணங்கியது ஹுதைல், ஹுதைல் கோத்திரம். அடுத்தது வலா யகூஸ், யகூஸ் என்ற சிலையை விட்டு விடாதீர்கள். யகூஸ வணங்கினது கித்ஃபான், கித்ஃபான். அடுத்தது நாலாவது சிலைதான் வயஊக, யஊக் என்ற சிலைகளை விட்டு விடாதீர்கள். யஊக் என்ற சிலையை வணங்கியதான் ஹம்தான் என்ற கோத்திரம். வனஸ்ரா, கடைசி சிலை நஸ்ர், ஹிம்யர் வணங்கிய சிலை. ஹிம்யர் வணங்கிய சிலை தான் இதெல்லாம். அப்ப முதல் சிலை வத், இரண்டாவது சிலை சுவா, மூன்றாவது சிலை யகூஸ், நாலாவது சிலை யஊக், ஐந்தாவது சிலை நஸ்ர். ஷைத்தான் அலங்கரித்து காட்டியிருந்தான். சொன்னாங்க இந்த சிலைகளை விட்டுறாதீங்க, நூஹ விட்டு. தலைவர்கள் சொல்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இது இல்லாமலும் சிலைகள் இருந்தது. அதுல ஆக முக்கியமான சிலை தான் லாத். என்ன சிலை? லாத். லாத் உஸ்ஸான்னு கேள்விப்பட்டிருப்போமே. லாத் என்ற சிலையை வணங்கினது தாயிஃப்ல தகீஃப், அவங்க வச்சிருந்த சிலை. சிலைகளுடைய வரலாறு இதுதான். நாங்கள் முஸ்லீம்கள் விளங்கி வைத்துக் கொள்ளணும். இது இன்னொரு சிலை இருந்தது மனாத். என்ன சிலை? அடுத்தது உஸ்ஸா. லாத் உஸ்ஸா. உஸ்ஸா என்ற சிலையை வணங்கியது பனு சுலைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல. மூணாவது ஒரு சிலை தான் மனாத். மனாத் என்ற சிலையை வணங்கியது ஹுஸாஆ, குதைத் என்ற இடத்துல வணங்கினாங்க. அடுத்தது இசாஃப் நாயிலா. இசாஃப் நாயிலா, நாயிலான்னு பொம்பளை பேரும் வச்சிருக்காங்க. நாயிலா அந்த காலத்து சிலையுடைய பேர். இசாஃப் பேர் இல்லாத இசாஃப வச்சு விடுறது ஆம்பளை பிள்ளை. சொல்றாங்க சில உலமாக்கள், இசாஃபும் நாயிலாவும் சஃபா மருவால வைத்திருந்தார். இந்த சிலை ஆகப்பெரிய சிலை. இசாஃபும் நாயிலாவும் ஆகப்பெரிய சிலை. இதுதான் அந்த காலத்தில் இருந்த சிலைகள். அவ்வளவு. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ் அழித்ததற்கு பிறகும் ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகும் வந்து என்ன செஞ்சான்? நான் அண்டை சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல்ல ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான்? எதை பிடிச்சு ஏறினான்? எதை பிடிச்சு ஏறினான்? கழுதையுடைய வாளை பிடிச்சிட்டு கப்பல் ஏறிட்டான் ஷைத்தான். அதால அவன் அவ்வளோ காலமும் கப்பல் இருந்தான். ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 10 வரை இந்த கப்பல் போய்கொண்டே இருந்து. இந்த போட்டோவை கொண்டு வந்திருக்காங்க, ஜூதி மலையில கப்பல்ற போட்டோவை. தஃப்சீரை முடிச்சு காட்டுறேன். ஜூதி மலையில எப்படி கப்பல் இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இது ஒவ்வொரு காஃபிருக்கும் பாடம்.
குர்ஆன்ல சொல்லப்பட்டது எத்தனை ஆயிரம் வருடம். இன்னும் அல்லாஹ் வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலையில கப்பல் இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் கிட்டயா அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டார்கள். وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا யா அல்லாஹ், அநியாயக்காரர்களுக்கு அநியாயம் கூடுதே தவிர ஹிதாயத் கிடைக்குது. என்ன முயற்சி பண்ணி 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 950 வருஷம் என்றா லேசி இல்லையே காலம், இவ்வளோ காலம். وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் இடத்துல கேட்ட ஒரு துஆல ஒன்று இருக்குது, وَجُنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ சூரா இப்ராஹிம் 14வது சூரா 35-36வது ஆயத். யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யார் கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். وَجُنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ ஏனென்றால் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس யா அல்லாஹ், அதிகமான மக்களை வழிகெடுத்துட்டான் ஷைத்தான் சிலையை வைத்து. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க. இதை சொல்லிட்டு وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا مِمَّا خَطِيئَاتِهِمْ அவர்களுடைய பாவங்களால், ஹதி என்ற பாவம், தூஃபானிலே தாக்கப்பட்டார்கள். தூஃபான் என்ற வெள்ளம் வரலாற்றில் நீங்க தேடி பாருங்க, அது மாதிரி ஒரு வெள்ளம் வரல. நாங்க கண்ட வெள்ளம் என்ன, 56ல கண்ட வெள்ளம் என்ன, அதுக்கு பிறகு கண்ட வெள்ளம் என்ன, தூஃபான். அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் கட்டளையை போட்டார். வானம் மலை இறக்கு, பூமி ஊறு தண்ணி. எப்படி இருக்கு? மலையுடைய உச்சி வரை தண்ணி போடுது. அது மாதிரி ஒரு தூஃபான் வாழ்க்கையில வரல். மிம்மா خطيئاتهم اغرقوا அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஒண்ட விளங்கணும், சுனாமி வந்தது. சுனாமி அல்லாஹ்ட ரஹ்மத்தா அல்லாஹ்ட அஸாபா? சொல்லுங்க. சுனாமிக்கு நாம இப்ப என்ன சொல்றது? சுனாமி அல்லாஹ்ட ரஹ்மத்தா அஸாபா? என்ன சொல்றது? அஸாபண்டா கோவிச்சிருவீங்க நீங்க. அல்லாஹ் இறக்கணுமா? அப்ப நீங்க மாறி ஒரு கேள்வி கேட்டா, நல்லடியார்கள் உலகத்துல கூடையா பாவிகள் கூடுதலான ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொன்னா பிரச்சனை, நீங்களாவே சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். உலகத்துல, சமூகத்துல, ஊர்ல நல்லடியார்கள் அதிகமா பாவிகள் அதிகமா? பாவிகள் அதிகம். நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றேன். நானும் பயப்படப்படாதே, ஹக்க சொல்ல போல. அப்ப சுனாமி வந்தது என்னது? அப்ப அல்லாஹுடைய ஒரு சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை. நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார், பாவிகள் மாட்டிக்கிட்டாங்க. பாவிகள் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவு. அன்றைக்கு சுபவ தொழாம படுத்தவன் எல்லாம் மாட்டிக்கிட்டான், பாவம். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம தூங்கினவன் எல்லாம் மாட்டிக்கிட்டான், பாவம். அப்ப அல்லாஹ்வுடைய அஸாப் வர முந்தி என்ன செய்யணும்? சமூகத்தை இஸ்லாத்தின் பக்கம் எடுத்துரும். அல்லாஹ் பொறுத்து இருப்பான், பொறுமையாக இருப்பான். அல்லாஹ்வுடைய அஸாப் எப்ப வருதோ அதோட முடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல இந்த முயற்சியில ஈடுபட்டார்.
நபி அவங்க யாரையும் நான் போன தஃப்சீர்லையும் விளங்கப்படுத்தினேன், மடத்தனமா இஸ்லாத்துக்கு கூப்பிடல. யாரை மடத்தனமா இஸ்லாத்துக்கு யாரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சிலை வணங்குறவங்களை இஸ்லாத்துக்கு அழைத்தாங்களோ அடுத்த கட்ட முயற்சியை செலுத்தினாங்க கிறிஸ்தவர்கள் மீது. யார் மீது? என்ன அதிகமான கிறிஸ்தவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கிறார். சீதேவிகள், நண்பர்கள், நமது நேசர்கள் கிறிஸ்தவர்கள். எங்கட இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள். யார் நெருக்கமானவர்கள்? விளங்குதா ஏன் நெருக்கமானவர்கள் என்று? தமிழர்களாக இருந்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. தமிழர்களாக இருந்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாத்தி தந்தீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஏன்? அடுத்த உங்களுடைய கட்டம் இஸ்லாம் தான். தமிழர்களாக இருந்த நீங்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? வேதம் கொடுக்கப்பட்டதால் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப வருவோம், கிறிஸ்தவ மதமும் இஸ்லாத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கு? எங்களுக்கு வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி, உங்களுக்கு வந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி. எங்களுக்கு வந்தது குர்ஆன் என்ற வேதம், உங்களுக்கு வந்தது இன்ஜீல் என்ற வேதம். அவ்வளவு. நீங்க அதை மாற்றாம சரியாக விளங்குவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக விருப்பமான மார்க்கம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சிலை வணங்கிய அபூ சுஃபியான், சிலை வணங்கிய காலித் பின் வலீத், சிலையை வணங்கியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய பொழுது நபி அவங்க யோசித்தாங்க, கிறிஸ்தவ தலைவர்களோட பேசுவோம். இதுல முதல் தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது யாரோட தெரியுமா? எத்தியோப்பியா மன்னர், ஹபஷாவுடைய மன்னர். யாரோடு? நஜாஷியோடு. யாரோடு? நஜாஷி சிலை வணங்கிய மன்னரா கிறிஸ்தவ மன்னரா? நல்லா விளங்கும். நாங்க தஃப்சீருக்கு வந்தோம். கிறிஸ்தவ மன்னர். எப்ப நஜாஷிக்கு சூரா மரியம ஓதி காட்டினார்களோ, ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவியும் அல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அடிமை, அவருடைய பிள்ளைதான் ஈசா என்பது அவருடைய இன்ஜீல் இருந்தது. உடனே நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை தழுவினார். தழுவினாரா இல்லையா? வரலாறு இது. நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை தழுவினார். தழுவினது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மு ஹபீபாவுடைய கல்யாணத்தை நடாத்தி வைத்ததும் நஜாஷி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேள்விப்படுது நஜாஷி மௌத் என்று. நபி அவங்க ஜனாசா தொழுவித்தார்கள். நஜாஷி ஒரு மன்னர். இவர் இது இன்ஜீலுடைய வரலாற்றில் இருக்குது, கிறிஸ்தவ வரலாற்றில் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஏன் இஸ்லாத்தை தழுவினார்? நஜாஷி சொன்ன ஒரு வார்த்தை, லவ் கதர்து அன் ஆதியஹு லஅதைது. சொன்னார், எனக்கு வரையலுமண்டா யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட நான் வந்துருவேன். இது முதல் மன்னர். ஒரு மன்னர் இஸ்லாத்துக்கு வாரண்டது லேசி இல்லை. ஒரு அரசியல்வாதிய பள்ளிக்கு கொண்டாடுறது லேசா? என்ன நம்மட பாசையில சொல்றேன்டா, அது அரசியல்வாதிகளுக்கு விளங்கினாலும் விளங்காட்டியும் நம்மட பாசையில சொல்றேன்டா. எல்லா அரசியல்வாதியும் தொழுகையாளிகள். நம்மட அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அவங்களுக்கு, நல்லெண்ணம் வைப்போம். ஒரு அரசியல்வாதிய பள்ளிக்கு கொண்டாடுறது லேசி இல்லை. ஒரு நஜாஷிக்கு இஸ்லாம் விளங்குது என்பது, இஸ்லாத்தை தழுவிட்டார். இது முதல் மன்னர். இரண்டாவது மனிதர், நஜ்ரான் என்ற தேசத்திலிருந்து 60 கிறிஸ்தவர்கள் வந்தார். இது வரலாற்றில் மிக முக்கியமான பதிவுகள்.
நஜ்ரான் என்ற தேசத்திலிருந்து 60 கிறிஸ்தவ தலைவர்கள் வந்தார். அதுல 24 தலைவர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகைய மஸ்ஜிது நபவியில தொழுறாங்க. இவங்களும் வந்துட்டாங்க உள்ளுக்கு. சொன்னாங்க, எங்கட இபாதத்தை நாங்க செய்ய போறோம். நபி சொன்னாங்க, ஓரத்துல செய்யுங்க, தடுக்கல. ஏன்? எங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? நெருக்கம் இருக்கு. அதிகமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை விளங்கி தழுவினார்கள் என்ற வரலாறு சொல்றேன். மூன்றாவது மிக முக்கியமான ஒருவர் தான் அதி இப்னு ஹாத்தம். யாரு? அதி இப்னு ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். அதி இப்னு ஹாத்தம் அத்தாஇ, பெரியோர் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயம் தான் கேட்டார். எத்தனை விடயம்? முதலாவது கேட்டாங்க, அதி அத்தஅரிஃபுல் ஹீரா, ஹீரா என்ற நாட்டை உனக்கு தெரியுமா? அதி இப்னு ஹாத்தம் சொன்னாரு, கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் போயில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதி, இந்த இஸ்லாம் எவ்வளோ வளரும் என்றா, அந்த ஹீரா என்ற நாட்டிலிருந்து ஒரு பெண் தட்டத்தனியாக பிரயாணம் செய்து வருவாள் அதி அப்படின்டா. அவ்வளோ அமைதியான சூழல் உலகத்துல உருவாகும். ரெண்டாவது கேட்டாங்க, அதி சொன்னாங்க, கிஸ்ராவை தெரியுமா உனக்கு? கிஸ்ரா என்பது அந்த காலத்துடைய மதாயினுடைய சூப்பர் பவர். சொன்னாங்க, அதி, ஒரு நாள் வரும், லதுஃப்தஹன்ன கிஸ்ரா, கிஸ்ராவுடைய முழு சொத்தும் முஸ்லிம்களுக்கு வரும். அவ்வளோ சொத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும். மூன்றாவது சொன்னாங்க, அதி, பணம் எவ்வளோ மிதக்கும் என்றா மக்களிடத்துல. நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன புடி என்று சொன்னா அவர் சொல்லுவாரு, நேத்து தர இருந்துச்சே, இப்ப எனக்கு வானா. அவ்வளோ பணம் கூடும். உடனே அதி இஸ்லாத்தை தழுவிட்டார். அதி இப்னு ஹாத்தமே சொல்றார், நான் என்ற கண்ணால கண்டேன், ஹீரா என்ற நகரத்திலிருந்து ஒரு பெண் ஒட்டகத்தில தனியாக வருவதை கண்ணால நான் கண்டேன். அதி சொல்றார். இரண்டாவது சொல்றார், கிஸ்ரா பின் ஹுர்முஸுடைய நாட்டுடைய வெற்றியின் பொழுது நானும் அந்த படையில் இருந்தேன், அல்லாஹ் என்னையும் சேர்த்தான். மூன்றாவது, அந்த பணம் மிதக்கக்கூடிய காலம் நிச்சயம் வரும் என்று சொல்றார் அதி. இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் மூன்றாவது மனிதர். நாலாவது ஒரு தலைவர் தான், கிறிஸ்தவ தலைவர் தான் சல்மான் அல் ஃபாரிசி. யாரு? சல்மான் அல் ஃபாரிசி. அஸ்ஃபஹான சேர்ந்தவர், ஈரான சேர்ந்தவர். இவருடைய வாப்பா நெருப்பு வணங்கி, வாப்பாவுக்கு பிறகு இவர்தான் அந்த ஊருடைய தலைமத்துவத்துக்கு வர வேண்டியவர் சல்மான். ஒரு நாள் கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்தால் போறார், பட்டுட்டவருக்கு. ஏனென்றா அந்த காலத்துடைய மார்க்கம் கிறிஸ்தவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் இருந்த மதம் எது? கிறிஸ்தவ மதம், நஸ்ரானியத் மதம். அல்லாஹ்வும் சொல்றான், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் தான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பேசுறான். அதை பார்த்த சல்மான் உடனே அவங்களோட சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அஸ்ஃபஹான்ல இருந்து சல்மான் மூசில் என்ற நகரத்துக்கு வந்தார், ஈராக்குக்கு. ஒரு ஃபாதரோடே இருந்தார் சல்மான். இருந்து மூசில் இருக்கக்கூடிய ஃபாதர் மௌத்தாக கூடிய நேரம் அவர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அவர் சொன்னார், எனக்கு பிறகு ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார், நசீபீன் என்ற இடத்துல சூரத்துல் ஜின்ல நாங்க படிச்சோம், நசீபீனுடைய ஜின்கள் என்று. அங்க போ. உடனே சல்மான் அஸ்ஃபஹான்ல இருந்து மூசில் இருந்து நசீபீனுக்கு வந்தார். அங்க ஃபாதரோடு இருந்தார், கிறிஸ்தவ மதத்திலே இருந்தார். அவருடைய மௌத்துடைய நேரம், நசீபீன்ல இருந்த ஃபாதர் மௌத்தாக கூடிய நேரம்,
அவரிடம் கேட்டார் சல்மான், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அவர் சொல்லி கொடுத்தார், ரோம்ல அம்மூரியா என்ற இடம் இருக்குது, அங்க ஒரு கிறிஸ்தவ அறிஞர் இருக்கிறார், அங்க போங்க நீங்க. சல்மான் அம்மூரியாக்கு வாரார். ரோம்ல வந்திருக்கிறார் அம்மூரியால. அவருடைய கடைசி நேரம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இவ்வளோ காலம் உண்மையை தேடி நான் வாரேன், உங்களுக்கு பிறகு யாராவது நல்ல ஒரு கிறிஸ்தவ அறிஞர் இருக்கிறாரா? அம்மூரியாவுடைய ஃபாதர் சொன்னார், மகனே, இது ஒரு நபி வார காலம், முஹம்மது என்ற நபி வார காலம், இன்ஜீல்ல அஹ்மத் என்று அவருடைய பெயர், அவரை நீ போய் சேர்ந்துக்கோ, அவர் யஸ்ரிப்ல வருவார், ஈச்ச மரங்கள் உள்ள ஊர் அந்த ஊருக்கு போய் அவரோட சேர்ந்து கொள். சல்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், அம்மூரியாவுடைய ஃபாதரிடம் எப்படி நான் அவர் அடையாளம் காண்றது? எப்படி அதிக்கு 3 விடயத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த ஃபாதர் சொன்னார், அவருடைய 3 விடயம் இருக்குது, இந்த 3 அடையாளத்தை வச்சு நீ ஏற்றுக்கொள். முதல் அடையாளம், அவர் ஹதியாவை சாப்பிடுவார். ஹதியாண்டு கொடுத்தா மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். 2வது அடையாளம், அவர் சதக்கா ஜகாத்தை சாப்பிட மாட்டார். 3வது அடையாளம், அவருடைய தோல் புயங்களுக்கு மத்தியில் ஒரு புறாவின் முட்டை அளவு கடைசி நபி என்ற சீல் இருக்கும், நபித்துவத்துடைய சீல் இருக்கும். இந்த 3ஐயும் கண்டா நீ ஏத்துக்கோ. இப்ப சல்மான் யோசிக்கிறார், எப்படி மதீனாக்கு போறது? ரோமுக்கு பனு கல்ப் என்ற ஒரு கோத்திரம் வந்தார்கள். அவர்களிடத்துல சொன்னார், சில ஆடுகள் இருக்குது, பணங்கள் இருக்குது, எப்படியாவது என்ன கொண்டு போய் யஸ்ரிப்ல சேர்த்துருங்க. அவங்க சொன்னாங்க சரி அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்து அவரை ஏமாத்தி சல்மான அடிமையாக வித்தார். ராஜ பரம்பரையில வந்த மகன் இவர், அடிமையாக வித்தாங்க. அடிமைண்டா தோட்டத்துல வேலை செய்யணும். சல்மான் தோட்டத்துக்கு மேல ஏறி ஈச்சம்பழங்களை பித்து கொடுக்கிறது தான் இவருடைய பனு குறைவாவுல வேலை செய்கிறார். இந்த நேரம் ஒரு நாள் பிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சாச்சாவுடைய மகன் ஓடி வந்து சொன்னான், சாச்சா, ஒரு நபி வந்திருக்கிறாராமே, முஹம்மது என்ற ஒரு ஆள். மேல ஈச்சம்பழம் பித்த சல்மான் உடனே இறங்கி கேட்டார், வந்துட்டாரா, எங்க இருக்கிறார் என்றதோட அவன் கன்னத்துல அரைஞ்சார். ஒன்று வேலையை நீப்பார். உடனே வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈச்சம்பழத்தை கையில் எடுத்துட்டு ஓடி வாரார் நபியை தேடி. நீங்க மதீனாக்கு போனீங்கண்டா மஸ்ஜிது நபவியிலிருந்து குபாவுக்கு நடந்து போற ரூட் ஒன்று இருக்கு. குபாக்கு அதுக்கு பக்கத்துல அந்த தோட்டம் இருக்கு, சல்மானுடைய தோட்டம் கேளுங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்களை. அவர் வேலை செய்த தோட்டம். வந்து ரசூலுல்லாவை கண்டுட்டார், சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க, ஈச்சம்பழத்தை கொடுத்தார், இது என்னுடைய ஹதியா, நபி அவங்க சாப்பிட்டார். சொல்றார், ஒன்று சரி. 2வது நாள் வாரார், கொண்டு வந்து கொடுத்தார், இது என்ன சதகா, நபி சாப்பிடல. 2 சரி. 3வது நபியுடைய தோல் புயத்தில் இருந்த அந்த அடையாளத்தை பார்க்கணுமே, ஹத்முன் நுபுவாவை. ரசூலுல்லாஹ் ரோட்டால போகும்பொழுது ஒரு ஜனாசாக்கு நினைக்கின்றேன், பின்னால முன்னால சுத்துறார். நபி கேட்டாங்க, என்ன பார்க்கிறாய்? உங்களோட அடையாளத்தை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவங்க அதை விரிச்சு காட்டினாங்க, கட்டி அணைத்து முத்தமிட்டார். அப்பதான் இவ்வளோ பெரிய வரலாறு சொன்னார். யா ரசூலல்லாஹ், உண்மையை தேடினான். அஸ்பஹான்ல இருந்து மூசில், மூசில் இருந்து நசீபீன், நசீபீல் இருந்து அம்மூரியா, அம்மூரியால இருந்து அடிமையாக்கப்பட்டு ஒரு வேலைக்காரனாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை சொல்லி தாங்கன்னு தேடித்தான் இஸ்லாத்தை தழுவினார். மடத்தனமாக யாரும் இஸ்லாத்துக்கு வர தேவையில்லை. எதை நாங்க சொல்லவா? யாரும் இஸ்லாத்துல பலவந்தம் இல்லை, மடத்தனமாக இஸ்லாத்துல யாரும் புகுற தேவையில்லை. தேடி வந்தார் கிறிஸ்தவர் சல்மான். நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சல்மானு மின்னா அஹ்லுல் பைத். சல்மான் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர். உலமாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களில்
நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி சல்மான். சில உலமாக்கள் 150 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும், இன்னும் சில உலமாக்கள் 250 ஆண்டுகள் சல்மான் வாழ்ந்தார். எவ்வளோ தேடி வந்து கடைசில ரசூலுல்லாஹ் ஈச்சம் மரங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்து அவரை அடிமைத்துவத்திலிருந்து உரிமையாக்கி எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதீ இப்னு ஹாத்தம் 3 விடயத்தை வச்சு தான் இஸ்லாத்துக்கு வந்தார். சல்மான் ரலியல்லாஹு எத்தனை விடயத்தை வச்சு இஸ்லாத்துக்கு வந்தார்? 3 விடயத்தை வச்சு. இதே நேரம் யூதர்களின் ஆலிம் தான் அப்துல்லாஹ் பின் சலாம். அந்த காலத்தில் யூத ஆலிம் யாரு? அப்துல்லா பின் சலாம். வந்து ரசூலுல்லாஹ்ட முகத்தை பார்த்துட்டு, உங்களோட முகத்தை பார்த்தா பொய்யற முகம் மாறி இல்லையா ரசூலல்லாஹ், நான் 3 கேள்வி கேட்பேன், பதில் சொல்றீங்களா? என்ன கேட்டார்? 3. எல்லாரும் 3 தான். அதீ இப்னு ஹாத்தம் 3 விடயம். சல்மான் ரலியல்லாஹு எத்தனை விடயம்? இவர் கேட்டார் 3 கேள்வி. இது தௌராத்ல இருக்குது, ஒரு நபியை தவிர வேற யாரும் அறிய முடியாது. சொன்னாங்க கேளு. முதல் கேள்வி, உலக அழிவுடைய முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு என்ன? மூன்றாவது கேள்வி, ஏன் புள்ள வாப்பா மாதிரி வருது, உம்மா மாதிரி வருது? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு படிச்சு தந்துட்டு போனாங்க இந்த 3க்கும் பதில். உடனே சொன்னார் அப்துல்லா பின் சலாம், அந்த ஜிப்ரீல் தான் யூதர்களின் விரோதி. சொன்னாங்க முதல் கேள்வி, முதல் உலக முடிவின் அடையாளம் நாருன், ஒரு நெருப்பொண்டு வரும். என்ன வரும்? நெருப்பொண்டு வரும். ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்களை திரட்டி கொண்டு வரும். அந்த நெருப்பு என்ன செய்யும்? கிழக்கிலிருந்து மேற்குக்கு எல்லாரையும் திரத்தும். அது எப்படி நெருப்பு திரத்துறண்டா? இப்படியே உதாரணத்துக்கு வைங்களேன், ஜஃப்னால இருந்து நெருப்பு திரட்டி முஸ்லீம்களை திரட்டி மூமிங்களை திரத்தும், ஓடணும் பின்னால. கைலூலா நேரம் வந்தா நெருப்பு நின்றும், தூங்க வேண்டியதா. தூங்கி எழும்பி திரும்ப திரத்தும். எங்க போய் கொண்டை விடும்? திரட்டி கொண்டு போய் பலஸ்தீன்ல எங்க கொண்டை விடும்? இதுதான் கியாமத்தினாலுடைய முதல் அடையாளம், நெருப்பு மக்களை திரட்டும். இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு என்ன? கபிதி ஹூத்ஸ், மீண்ட ஈரல். முதல் சாப்பாடு சொர்க்கத்துக்கு போனதோடு என்ன? மீண்ட ஈரல், கபிதி ஹூத்ஸ். சரி, மூணாவது கேள்வி, ஏன் பிள்ளை உம்மா மாதிரி வருது இல்லாட்டி வாப்பா மாதிரி வருது? சொன்னாங்க, வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல வருது, உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை எதை போல வருது? உம்மா போல வருது. உடனே கையை நீட்டுங்க யார சூழல்லாண்டார், இஸ்லாத்தை தழுவிட்டார். ஏன்? யூதர்களுடைய புத்தகத்தில் இருந்துச்சு, நபிக்குத்தான் தெரியும். அதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், யாரும் இஸ்லாத்துக்கு பலவந்தமாக வர தேவை. எல்லாரும் படிச்சு எல்லாரும் விளங்கி இது இஸ்லாத்துக்கு வந்த எத்தனாவது ஆள் இவரு? ஹசரத் 5வது ஆள். 6வது ஆள் தான் ஷாமுடைய மன்னர் ஹிரக்கில். இஸ்லாத்துக்கு வர பார்த்தார், இஸ்லாத்துக்கு வர முடியல. அவர்களுடைய மர அறிஞர்கள் விடல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஹிரக்கில் என்னுடைய காலுக்கு கீழ் இருக்கும் ஆட்சியை ஒரு நாளைக்கு அவர் எடுப்பார். எனக்கு பக்கத்தில் அவர் இருந்தால் அவருடைய காலை நான் கழுவி விடுவேன். 6வது மன்னர் சொன்ன வார்த்தை. 7வது மன்னர் தான் மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ். மிஸ்ருடைய மன்னர், இவர் கிறிஸ்தவர். முகௌகிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகௌகிஸிடம் ஆள் அனுப்பினார்கள். ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். முகௌகிஸ் கடிதத்தை பார்த்துட்டு சொன்னார், எனக்கு உங்கள்கிட்ட வரணும்னு ஆசையாக இருக்குது, என் ஆட்சி போயிரும், அதால பயமாக இருக்குது, என்ன செய்கிறேன்? 2 அடிமைகளை அனுப்பி வைத்தார். ஒரு ஆள் தான் மாரியா கிபுத்தியா, அடுத்ததுதான் சீரீன். மாரியா கிபுத்தியாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடித்தாங்க. அதுல கிடைச்ச புள்ளதான் இப்ராஹிம். துல் துல் என்ற ஒரு கழுதை அனுப்பி வைத்திருந்தார். கஸ்தூரி அனுப்பியிருந்தார்.
நபி அவங்க கேட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாரா? வரல. ஆட்சி அவரை இஸ்லாத்தை விட்டும் தடுத்தது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் ஆட்சி சொற்பத்தில் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. எத்தனாவது மன்னர்? எத்தனாவது? 7வது. 8வது யமாமாவுடைய மன்னர் ஹவுதா பின் அலி அல் ஹனஃபி, கிறிஸ்தவர், இஸ்லாத்தை தழுவினார். 9வது ஒமானுடைய மன்னர், அதாவது ஜைஃபர் உபைத் என்பவர், 2 பேரும் இஸ்லாத்தை தழுவினாங்க. வரலாறுகள் பெருசி. இந்த 9 மன்னர்களும் தலைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கண்டா நபியுடைய இந்த முயற்சி கிறிஸ்தவர்களோட இருந்துச்சு. அதனாலதான் நாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்ற விடயம் இதுதான். உண்மை இதுதான். உண்மையை தேடி பிரயாணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாம் தெளிவாக விளங்கும். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதனாலதான் அந்த சமூகத்தை பாதுகாக்க பாடுபட்டாங்க. மிம்மா ஹதீஆதிஹிம் உக்ரிகூ ஃபஉத்கிலூ நாரா. சொன்னாங்க, அவங்களோட பாவத்தால தானே மூழ்கடிக்கப்பட்டீங்க, நரகத்தில் நுழைக்கப்பட்டீங்க. ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வை விளங்குங்க, மடத்தனமா விளங்கிடாதீங்க, சரியாக விளங்குங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துட்டு கடைசி வார்த்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாருங்க. وقال نوح رب لا تذر على الأرض من الكافرين ديارا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ப கடைசி வார்த்தை, ரப்பே ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. யா அல்லாஹ், காஃபிர்களில் யாரையும் பூமியில் விட்டு வைக்காதே யா அல்லாஹ். ஒரு சொல்ல முடிச்சிட்டார். 950 வருஷத்துக்கு பிறகு ஒருவரையும் விட்டு வைத்திடாதே. ஏன்? இன்னக இன் ததர்ஹும், அவர்களை நீ விட்டு வைத்தால் யுதில்லு இபாதக், உனது அடியார்களை வழி கெடுத்து விடுவார்கள். வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இனி அவர்களுக்கு கிடைக்கிற பிள்ளையும் பாவி காஃபிராகத்தான் இருப்பார்களே தவிர வேறில்லையா அல்லாஹ் என்று சொல்லிட்டு கடைசி 28வது ஆயத், ரப்பி கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எப்பயும் இஸ்திக்ஃபார் ரப்பி கஃபிர்லி வாயில வந்துட்டே இருக்கும். முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய சின்னம் ரப்பி கஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் என் உம்மா வாப்பாவுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பி கஃபிர்லி வலிவாலிதைய. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தண்ட உம்மா வாப்பாக்கு துஆ கேட்கிறார். உம்மா வாப்பாக்கும் தனக்கும் கேட்டுட்டு அடுத்தது வலிமன் தஹல பைத்திய முஃமினா, என்னுடைய வீட்டுக்குள், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடுதான் பள்ளிவாசலாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடுதான் என்ன? பள்ளிவாசலாக இருந்தது. இந்த வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைந்தார்களோ அவர்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் பெண்கள் எங்களுக்கு துஆ கேட்டிருக்காங்க. எவ்வளவு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க நன்றி செலுத்தோம். பின்னால வரக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா, வலா தஸிதில் ஸாலிமீன, யா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேறொன்றையும் கூட்டி விடாதே. கடைசி துஆ, வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. தபாரான ஹலாக்கா, அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேறொன்றையும் கொடுத்துடாதே யா அல்லாஹ் என்று ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் துஆவை முடிச்சதோட தான் கப்பல்ல ஏறினாங்க. கப்பல் நான் சொன்னேன், போன தஃப்சீர்ல சொன்னேன், கப்பலை ஏறினது எந்த மாசத்துல? ரஜப் மாதத்துல ஏறினாங்க கப்பல்ல. ரஜப், ஷாபான்,
ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 10ஆம் நாள் தான். இவ்வளவு கிட்டத்தட்ட 200 சொச்சம் நாட்கள் வெள்ளமாகவே இருந்தது உலகத்துல. அப்ப நாங்கெல்லாம் எங்க இருந்தோமோ தெரியாது, ஆலமுல் அர்வாஹ்ல இருப்போம். அதுக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்ற மலையில போய் தட்டியது. அதற்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களோட மக்காவுக்கு வந்தாங்க, ஹஜ்ஜி செஞ்சாங்க, மக்காவிலே இருந்து மக்காவிலே மௌத்தானாங்க. சென்ற கிழமையில பார்த்தோம், அவங்களோட கபர் சஹீஹான சொல் பிரகாரம் ஜம்சம் தண்ணிக்கும் மகாம் இப்ராஹிமுக்கு இடையில தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நபிமார்களோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஓதி பாருங்க சூரா நூஹ் ஃபுல்லா.